கோவன் கைது விவகாரத்தில் முதல்வர் நேரடியாக தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் ஒற்றுமை ஓட்டம் வியாழனன்று நடந்தது. இந்த ஓட்டத்தை கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாகிற்கு எதிராக பிரச்சாரம் செய்த கோவன் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழக போலீசாரின் இச்செயல் நியாயமற்றது என்று தெரிவித்த தமிழிசை, முதல்வர் ஜெயலலிதா இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றார். டாஸ்மாக் இல்லாத தமிழகம் படைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் குறிக்கோள். ஆக டாஸ்மாக்கை இன்று எல்லோரும் எதிர்க்கிறார்கள். ஆனால் டாஸ்மாக்கை எதிர்ப்பதற்கு பதிலாக டாஸ்மாக்கை எதிர்ப்பவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. ஏனென்றால் கருத்து சுதந்திரம், இங்கே டாஸ்மாக் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக பாடல் மூலமாக எடுத்து சொன்னாலே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் தமிழகத்தில் என்ற நடைமுறை ஆரோக்கியமான நடைமுறை அல்ல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க நடைமுறை. இது முதலமைச்சர் உடனே தலையிட்டு இதில் அவர்கள் நியாயம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்சியாளர்கள் விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டுமே தவிர விமர்சனம் செய்பவர்கள் மீதே அம்புகள் பாய்க்கக்கூடாது, பாயக்கூடாது என்பது எங்களது தாழ்மையான கருத்து.